வாவ், இன்னைக்கு வியூ கொஞ்சம் சூப்பராக இருக்குது. ஸோ வெளியே போகிறதுக்கு எனக்கு இப்படி காற்று இருக்குது. சரி, கொஞ்சம் காற்று குறைஞ்சா நல்லாயிருக்கும். இன்னைக்கு வேற நம்மளோட ஃபேவரட் டே பார்க்குக்கு போகிறோம். சரி, பார்க்குக்கு போய் விளையாடலாம். இன்னைக்கு விடுச்சு, சீக்கிரமாக நம்மளும் போவோம் பார்க்குக்கு. எப்படியோ வந்துட்டோம். இந்த காரோட வெயிட் பண்ணி இருந்துச்சுன்னா நான் வந்திருப்பேன் நேரத்துக்கு எல்லாம். ஐயோ, நடுவில் யார் அது? யோ, உங்களுக்குலாம் காரை ஒழுங்காக பார்க் பண்ண தெரியாதா? உனக்கு பார்க் பண்ண தெரியாதா? யோ, என்ன நீ ரொம்ப எகிற? நீ தான் தப்பா என்னோட இடத்துல பார்க் பண்ண. ஏன் நீ தள்ளி போய் பார்க் பண்ண முடியாது? நான் ஏன் பண்ணணும்? நல்லா பேசினா கேட்க மாட்டேன். இரு, இல்லை நிலை. நான் என்ன என் கார் இஎம்ஐல வாங்கினேன். 1 lakh கொடுத்து கேஷ் டெபாசிட்டில் வாங்கினேன். நான் வந்துட்டு என்ன ஓசிலியாக வாங்கினேன். நான் வந்து 1 lakh கேஷ் டெபாசிட் கொடுத்து தான் வாங்கினேன். இந்த காரை பார்த்துருப்பியா? நீ பார்த்துருப்பியாடா என் காரை? ஏதோ அந்த டப்பா காரு. என் காரை பற்றி டப்பான்னு ஒரு பிச்சிருவேன். என்ன ரொம்ப பேசாத. கேட்க மாட்டேன். நான் வசத்தை காட்டுறேன். எனக்கு விடுடி. இப்போ பார்த்தில போனா காரு இறங்க மாட்டேன். உன் காரை விட்டு என்னடி? என்னடா சிவானி? விடுங்க, எல்லாம் கேட்க மாட்டேன். வா, இறக்கி விடுங்க, இறக்கி விடுங்க. என்னங்க உங்ககிட்ட பேசுற டைம் வேஸ்ட்டு. எதுவும் ஆகலையே. நீயா எப்பயா வந்து ஃப்ரைட்டா அடக்கி விடுக்க. யா சாரி. அச்சோ, ஐயோ ரொம்ப பயமா இருக்கே. ஐயோ அச்சோ, பக்க எல்லாமே லேண்ட் ஆயிருச்சு. நம்ம தான் இன்னும் லேண்ட் ஆகல. லேண்ட் ஆகுது. லேண்ட். ஐயோ பயமா இருக்கே. உள்ள மேலே எடுத்துருமா? ஐயோ குடிச்சா
சும்மா ஃப்ளோர். ஐயோ இறக்க முடியாது போலேது. ஒரு வழியே இல்லை, ஜம்பிங் தான். பாரு தண்ணிக்கு நேரம் தான் இருக்கு, குதிச்சிரு. வேணாடா வேணா. எப்படியோ லேட்டாக போயிட்டோம். யோ அவசரப்பட்டாம ட்ரெஸ்ஸை ஈரமாக்கிட்டே ஐயா. எதோட எனக்கு சொல்கிறேன், நீ தானே இருக்கிறேன். என்ன என்னடி போடாங்கிட்டே. சும்மா எங்கிட்ட பிரச்சனை எடுத்துக்கிட்டு இருந்தா இப்படி வந்து சும்மா கொடுத்துருவேன். காலத்து கூட இடம் இல்லைங்க முன்ன. சரி போயிங்கன்னா காலத்துக்கு இவனா இங்கே என்னத்துக்கு வந்து உட்காந்தேன். யோ எனக்கு இடம் கிடைக்கணும்னு வந்து உட்காந்தேன். அழகான ஆம்பளைங்கன்னா வந்து உட்காந்துருவீங்களே. யோ ரொம்ப பேசிக்கிட்டு இருந்தேன், நான் கொன்றுவேன். கொல்லுடி, என்கிட்ட பேசுறது வேஸ்ட்டு. அப்போ எந்திரிச்சு கால இருக்காங்களா இல்லை, லவ்வர் இருக்காங்களா இல்லை, எப்படி இருப்பாங்க? ஒருத்தங்க கீழே விழுந்தா அவங்கள தூக்கி விடணும். ஆனால் நீ இப்படி சிரிக்கிற வெக்கமா இல்லை? அதனால தான் உன் அம்மாவும் அப்பா எல்லாரோடையும் விட்டுட்டு போனாங்க. வாழ்த்து அழுது பேசு. நீ நாம் ஃப்ரெண்டாக இல்லைனாலும் மனிதாபிமானம் இருக்கணும். நானும் அதுதான் காப்பாற்றிருப்பேன். ஆனால் நீ ஒருத்தனை நீ ஒரு சீப்பான ஆளாக இருந்திருக்க. ஆனால் எனக்கு காலேஜில் அது தெரியும். ஏன்னா நம்ம காலேஜ் ஃப்ரெண்ட், உனக்கு தெரியாது. நீ பிறந்துட்ட. ஆனால் நான் மறுக்கலை கார்த்திக். சிவானி என்னைக்கு நம்ம காதலிக்க ஸ்டார்ட் பண்ணுவோம், நான் அப்போ தான் யூஎஸ்க்கு போனேன். ஆனால் இப்போ நான் உன்னை பார்க்க போது நான் சந்தோஷமாக உன்கிட்ட பேசலான்னு கார் பார்க்க போனேன். ஆனால் நீ என்கிட்ட நடந்துக்கிட்டதே என் மனசு உடஞ்சிச்சு. இப்படி என்கிட்ட நடந்தது என்னை உன்கிட்ட இருந்து வெறுத்துருச்சு. நான் எவ்வளோ உன்னை காதலிச்சா தெரியுமா? உன்னை உயிருக்கு உயிரும் நமக்கு 2 பேரும் காதலிச்சோம். அப்படின்னா உன் காதலிக்கு பிறகு தான் நீ நடிப்பேன். ஆனால் என் பிறகு நீ நடிக்கிற. நீ பின்னால் யாருனாலும் அவங்களை காப்பாற்றப்பட்டேன். இதான உன்னோட கேட்டோம். அப்புறம் ஏன் கார்த்திக் நீ இப்படி இருக்க? நானும் ஒரு ஃப்ரெண்ட் தான், நீயும் ஃப்ரெண்ட் தான். ஆனால் நீ ஃப்ரெண்டு மாதிரி நடந்துக்கல, ஒரு டெவில் மாதிரி நடந்துக்கிற. அதுவும் நான் யாரோட கூட தெரியல, ஆனால் லவ் பண்ணுறியா? நீ எனக்கு ஃப்ரெண்டே இல்லை கார்த்திக். ஏன்னா நீ ஃப்ரெண்டுன்ற ஸ்தானத்தில் தோத்துட்ட, அப்பான்ற ஸ்தானத்தில் தோத்துட்டேன், லவ்வர்ன்ற ஸ்தானத்துலேயும் தோத்துட்டேன். இனிமேல் என் கண்ணிலே முழிக்காத. நீ நான் உனக்கு உண்மையாக்கா சிவானி. என்னைக்கு இருந்தாலும் இந்த மாய பார்வையிலேருந்து ஒன்றாலும் தப்பிக்கவே முடியாது. ஏன்னா நான் ஒரு மாய பார்வை உள்ளவன். இந்த மாய பார்வை ஆத்மா கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது சிவானி. நான் 2 முகக்காரன், பிசாசனன், பிசாசுக்கே ராஜா, மகா பிசாசு.